அன்னை மொழியை பாவலரேறு பிரிஞ்சித்திரனார். பாடல் என்னன்னு பார்ப்போம். அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமர் கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி தென்னன் மகளே திருப்புகழின் மாண்புகளே இன்னதும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே செந்தமிழே உள்ளுயிரை செப்பரிய நின்பெருமை எந்தமிழா எவ்வாறே எடுத்து உரைவிரிக்கும் முந்தைய தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நிலைநெடுப்பும் வேறார் புகழுரையும் முந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்த சிறகார்ந்த அத்துதும்பி பாடும் அது போல யாம் பாடி முன்றுத்தோம் யாண்டு முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாடலுக்கான பொருள். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டியன் மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே 10 பாட்டே 8 தொகையே 14 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையை பொங்கிகளும் நினைவால் தலைபணிந்து வாழ்த்துகிறோம். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும் பழம்பெருமை தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எனக்கு பற்றுணர்வை எழுப்புகிறது. நம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும் அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் அப்படிங்கிறது பாடலோட பொருள். சரி, ஓகே. இதில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து சச்சிதானந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைனு. அடுத்தது நூல்வழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் எழுதுனது பாவலரேறு பிரிஞ்சித்திரனார். இவர் கனிச்சாறுங்கிற தொகுப்பிலிருந்து இந்த ஒரு 2 பாடல்கள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து தமிழ் தாய் வாழ்த்து, இன்னொன்று வந்து முத்துற்றமையாண்டு அப்படிங்கிற 2 தொகுதிகள் எடுத்து கனிச்சாறுங்கிற பாடலேருந்து 2 தொகுதிகள் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. ஆசிரியரை பற்றி பார்க்கணுன்னா, தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற 2 இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலக மக்களுக்கெல்லாம் பரப்பி ஒரு தமிழ் தொண்டு செஞ்சவருங்கிறது அவரோட புகழ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் என்கின்ற பெருஞ்சித்திரனார். இவரை பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் நம்ம அழைப்போம். மகாகவி பாரதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு அதாவது பாவலரேறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அடுத்தது இவர் எழுதின நூல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்று உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, அப்புறம் வந்து என் சுவை என்பது மகபூகு வஞ்சி, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற ஒரு நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் எழுதின திருக்குறளின் தமிழ் அந்த விளக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மெய்ப்பொருளுரை திருக்குறளுக்கு கருவூலமாக அமைந்ததுன்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க. திருக்குறளின் கருவூலமாக அமைந்த உரை யாரோடதுன்னு கேட்டால் நம்ம பெருஞ்சித்திரனோட உரையாக தான் இருக்கும். சரி, ஓகேங்களா? இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ தான் இதில் இருக்குது. அடுத்தது இதில் கீழே வந்து கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கழியோடு அகம்புறம் இத்திரட்டும் 8 தொகையை சொல்லிட்டு 8 தொகை 8 நூல்களை பற்றி இந்த பாட்டிலே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கழியோடு அகம்புறம் இத்திரட்டும் 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகையோட 8 நூல்களையும் பாடலாகவே கொடுத்துருப்பாங்க. இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்தில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேஜாக இருக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். வாங்க படிப்போம்.